என் பேர் குரு. இது என்னோடய ஃபைனல் செமஸ்டர் டைம். நானும் படித்து பார்த்தேன். படிப்பு வரல, தூக்கம்தான் வந்தது. நீண்ட போராட்டத்துக்கு பிறகு படிக்கலான்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன். முயற்சி மட்டும்தான். படிப்பு ஒன்றும் புரியலை, விளங்கலை, மண்டைக்கும் ஏறலை. ஆனால் என் அம்முக்குட்டி சின்ன வயசுலேருந்து நானும் அவளும் ஒரே ஏரியாவில் தான் வளர்ந்தோம். ரொம்ப பழக்கம். அது எங்களுக்குள்ள காதலாகவும் மாறிச்சு. அடிக்கடி பேசுவோம். அவளுடைய மெசேஜுக்காக நான் காத்திருப்பேன். நல்லா பழகணும். ஒரு நாள் அவள் ஸ்டடீஸ்க்காக அப்ராடு போகணுன்னு சொன்னான். எங்களுடைய ஃபஸ்ட்டு பிரிவு. இந்த பிரிவு என்னால் ஏற்றுக்க முடியல. அவள் எப்படா ஃபோன் பண்ணுவான், எப்படா திரும்ப வருவான்னு நான் காத்துக்கிட்டு இருந்தேன். அவள் ஃபோன் வந்ததுன்னா என்னை கையிலேயே பிடிக்க முடியாது. அந்தளவுக்கு நான் அவளை விரும்புகிறேன். அவளும் கூட என்னை விரும்புகிறா. நான் பேச ஆரம்பித்தேன்னா நேரம் காலம் போகிறதே எனக்கு தெரியாது. எக்ஸாம்லாம் முடிஞ்சு அடுத்து என்ன பண்ண போகிறோம் என்னன்னு தெரியாமல் சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். நினப்ப ஃபுல்லாக அவன் மேலே தான். என் அம்முக்குட்டி. எப்போ அவளை பார்ப்போம், எப்போ அவளை பேசுவோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அங்கே இங்கேன்னு அலைஞ்சி வேலை தேடி ஓஞ்சி போனால்தான் மிச்சம். ஒரு வேலையும் கிடைக்கல. நீண்ட தேடுதலுக்கு பிறகு ஒரு வேலை, ஏதோ பரவாயில்ல அளவுக்கு ஒரு வேலை. அம்முக்குட்டி அவளை நல்லபடியாக பார்த்துக்கணும். அவன் நினைப்பிலேயே நாட்கள் நகர்ந்தது. அவள்கிட்ட அந்த ஃபோன் கால் வந்தது. எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி தான் அவங்க வீட்டில் அவளுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. போட்டு என்கிட்ட புலம்புறா, அழுகிறா. நானும் எவ்வளவோ ஆறுதல் சொல்லி பார்த்தேன். என்னால் என்ன பண்ணுறது? இப்படி ஒரு சூழ்நிலை நான் இருக்கேன். அவள் அங்கே, நான் இங்கே. எனக்கு போதுமான அளவு வருமானம் இல்லாத ஒரு வேலை. இதை மீறி நான் அவளை எப்படி பிடிப்பேன், கரம் பிடிப்பேன்? ஏகப்பட்ட கேள்விகள் என்னை பாதாளத்துக்கு தள்ளிச்சு. தப்பாக யோசிக்க தோணுச்சு. தப்பான முடிவு எடுக்கவும் தோணுச்சு. அவளோட அறுக்குறல்கள் என்னால் இங்கே கேட்க முடிஞ்சிச்சு. இது இங்கேருந்து குதிச்சிடலான்னு கூட நான் நினச்சேன். ஆனால் காதல் நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். பார்த்துக்கலான்னு அந்த நம்பிக்கையை அவகிட்டையும் சொன்னேன். எனக்காக அவள் காத்துக்கிட்டு இருக்கா. நிச்சயம் நாங்கள்